இவ்வளோ நாள் என் வாயில் மட்டும்தான் சனின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் தெரிஞ்சது என் வாழ்க்கையே ஒரு சனின்னு. எப்பவும் போல் காலையில் எழுந்துச்சி குளித்து ரெடியாகி காலேஜுக்கு கிளம்பிட்டேன். என் காலேஜில் கழுத்தில் தலை இல்லாமல் கூட வரலாம், ஆனால் ஐடி கார்டு இல்லாமல் வரக்கூடாது. இப்படி தேவையில்லாமல் வாய் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் கையில் என்ன வச்சுருக்கேன்னு தெரியாமல் நானே என் கையை ஸ்டேப்பிள் பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஒரு புண்ணியத்தில் லைட்டாக பண்ணதுனால அவ்வளோ வலி இல்லை, மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு திரும்பி போனால் எல்லோரும் கலர் கலராக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்கா. ப்ராஜெக்டில் இருக்க பிஏ என்னன்னு தெரியாது, ஆனால் மற்றவங்க ப்ராஜெக்டெல்லாம் பிடிங்கி நாங்கள் பண்ண மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். நடித்தது போதுன்னு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே ஒரே பசி. சரின்னு வீட்டுக்கு போய் ஒரு விபரீத முடிவு தான் எடுத்தேன், அதாவது சமைக்கிறது. வெறும் தண்ணி குடிக்கவும் எங்கள் அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்கும் கிச்சன் போகிறேன்னா இன்றைக்கி சமைக்க வந்திருக்கேன். இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து கேசரி எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். ஆனால் எது ரவனே தெரியாது எனக்கு. கேசரி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ குத்துமதிப்பாக ரவை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே யூடியூப்பில் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அப்படியே யூடியூப்பை பார்த்து தான் பண்ணேன், ஆனாலும் ஏதோ குளறுபடி ஆயிடுச்சு. நிறைய நெய் முந்திரின்னு நிறைய காஸ்ட்லி ஐட்டம் உள்ளே இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையும் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா மொத்தமாக எங்கள் அம்மா என்னை முடிச்சிருவாங்க. இதே மாதிரி நீங்கள் சமைச்சு சொதப்பின டிஷ்ஷு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் செஞ்ச கேசரியை உங்கள் வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவேன்.